இன்னைக்கு 2வது அத்தியாயம் 31 மற்றும் 31வது ஸ்லோகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம நேத்தோட பகவான் ஆத்மா பத்தி எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு எஸ் கம்ப்ளீட்டட். டோட்டலா ஆத்மா பத்தி ரொம்ப நிறைய ஸ்லோகாஸ் பேசிட்டாரு இல்லைங்களா? ரைட் ஃப்ரம் 16th ஸ்லோகத்துல இருந்து நேத்து 30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15 ஸ்லோகாஸ் பகவான் வெறும் ஆத்மாவுக்காக செலவிட்டிருக்காரு. அவுட் ஆஃப் 700 ஸ்லோகாஸ் 15 ஸ்லோகாஸ் are spent by the Lord to speak only about ஆத்மா. அப்ப எவ்வளவு தூரம் பேஸ், அதாவது பகவத்கீதை ஆரம்பிக்கிறது ஆத்மால இருந்து ஆரம்பிக்குது. சோ பகவத்கீதை எப்படி போகுதோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் அப்படியே தான் போகணும். தட் இஸ் ஆர்டர். பகவத்கீதையோட ஆர்டர் பாத்தீங்கன்னா பகவான் ஆத்மால இருந்து ஆரம்பிக்கிறார். உண்மையில் நம்மளுடைய பக்தி வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளே நாம உடலல்ல ஆத்மாவா உணர்ந்த அப்புறம்தான் நம்மளுடைய பக்தி வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. It is starting only after we realize that we are not this body, we are soul. சோ நம்ம அத ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது சும்மா ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட். நல்லா இருக்கே, கேக்குறதுக்கு நல்லா இருக்கே, ஆகா நம்ம உடலெல்லாம் ஆத்மான்னு சொல்லிட்டீங்க மாதாஜி, அப்ப எனக்கு வேற கடமையெல்லாம் இல்ல, எனக்கு நிம்மதி அப்படி எடுத்துக்கிறதுக்காக இல்ல. இதுதான் பேஸ். பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காங்ஷதி. பிரம்மபூத தன்னுடைய உடலெல்லாம் ஆத்மாவாக உணர்ந்த ஒரு ஆத்மாக்கு நான் சோச்சதி நான் காங்ஷதி, அதுக்கு கவலையும் கிடையாது. நோ லேமெண்டேஷன், நோ ஹேட்ரட், நத்திங், நோ லைக்ஸ், நோ டிஸ்லைக்ஸ். சோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் அர்ஜஸ் we have, நம் உடலில் உள்ள அர்ஜஸ் உந்துதல்கள் இல்லையா மாதாஜி? அர்ஜஸ்க்கு நம் உடலில் உள்ள உந்துதல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் பாடி தான். ஆக்சுவலி நம்ம பாடிக்கு தான் நல்ல ருசியா சாப்பாடு தேவைப்படுது, நம்ம பாடிக்கு தான் தண்ணி தேவைப்படுது, நம்ம பாடிக்கு தான் செக்ஷுவல் அர்ஜ் இருக்கு, நம்ம பாடிக்கு தான் எல்லாமே இருக்கு. ஆத்மா பாத்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஆத்மா உண்மையில் ஃப்ரீ. உண்மையா டோன்ட் யூ திங்க் இட் இஸ் a biggest boon to be free of all these urges, Mataji? Is it not a biggest boon to be freed of all these urges? Are we not constantly controlled by these urges? இல்லைங்களா? கான்ஸ்டன்டா நம்ம இந்த urges தான் கண்ட்ரோல் செய்யப்படுறோம் இல்லைங்களா? We have an urge to speak. அதான் சொல்லி பார்த்தீங்களா உபதேஷ அமிர்தம், NOI, nectar of instruction, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொன்னது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே என்ன சொல்றாரு? வாச்சோ வேகம், மனசோ வேகம், குரோதோ வேகம், ஜிஹ்வா வேகம், உதரோபஸ்த வேகம். 6 வேகம் சொல்றாரு. வாச்சோ ஃபர்ஸ்ட் வேகம், urge. First urge is due to because வாச்சோம். We have an urge to speak. உண்மையில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா we really have this urge to speak. இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்த அப்புறம் தான் நம்மளால கவனிச்சு பார்க்க முடியும். We have an urge. அந்த urge to speak பாத்தீங்கன்னா it is a uncontrolled speech. எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாது, எங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட புராணங்கள் ஈவன் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா தோ அது ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் நல்லா நீங்க புக்க புராணமா படிச்சு பாத்தீங்கன்னா ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி they will explain us எங்க எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும். சோ அந்த டபக்குன்னு பேசுறது, அந்த இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்காதா, that we have urge. சோ அந்த urges கண்ட்ரோல் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். urge கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். to speak is also an urge. it is biggest urge. உடனே சிலர்லாம் அப்ப அதுக்காக பார்த்துச்சு நான் மௌன விரதம் இருக்கிறேன். நோ, மௌன விரதம் இருக்கிறது இட்ஸ் நாட் அன் அது எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒரு நாளுக்கு இருப்பீங்க. கேன் யூ ஸ்பீக்? மௌன விரதம் நீங்க வாழ்நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா? இதுதான் மாயாவாதி பிலாசபிஸ்ல they speak something that is not possible to follow. இதுதான் நம்மளுடைய பிலாசபிக்கும்
அடுத்தவங்களுடைய பிலாசபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். In order to control an urge, can you just cut off from the urge? Is it possible for us to cut off from the urge totally? அதை கட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளால வாழ முடியும்? It's impossible, right? So instead of அதனாலதான் நம்மளோட இந்த urge வந்து நமக்கு வந்து we should divert in a better way. We should speak only about Krishna. கிருஷ்ணக்கு அந்த மௌன விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு பௌதிகமா எதையுமே பேசாம they can speak only about Krishna. This is the best way of controlling the urge. நான் பேசியே ஆகணும், நான் blah blah blah. அதாவது தவளை நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையில் தவளை is inviting death by just speaking. இல்லைங்களா? Is it not inviting death by speaking? சொல்றதுனாலதான் பாம்பு வருது. It is showing where it is sitting. அது பாட்டுக்கு அமைதியா இருந்தா பாம்புக்கு எப்படி தெரியும்? இல்லைங்களா? The frog is inviting death because of its urge to speak. So we are also inviting death because of our urge to speak. We are also doing it. So இந்த வாச்சோ வேகம், மனசோ வேகம் சொல்லவே வேண்டாம். மனசுடைய urge I need not tell. உங்க எல்லாருக்கும் தெரியும் how it is controlling us, how totally it is captivating us. நமக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம எல்லாம் உடல் எல்லாம் ஆத்மா, நம்ம கிருஷ்ணருடைய பின்ன பகுதிகள், we are part and parcel of Krishna அப்படின்னு சொல்லும் போது, you are all servants of Krishna அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னங்க எனக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, நான் அங்கங்க இடம் வாங்கி போட்டிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பிசினஸ் மேனு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு கீழே 1000 பேர் வேலை பாக்குறாங்க, நான் வந்து ஏதோ தெரியாம இந்த 2-3 மாதாஜிஸ் இருக்கிறாங்க இந்த குரூப்ல, நம்மள போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்கன்னு அவங்களுடைய டார்ச்சர் பொறுக்க முடியாம இந்த கிளாஸ்க்கு வந்த உடனே நீ வந்து அடிமைன்னு சொல்றீங்களே, என்னை ஒரு சர்வன்ட்னு சொல்றீங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள சுருன்னு குத்தும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, இல்லைங்களா? என்னடா இது, நாம ஏதோ நம்மள கிரேட்டா சொல்லுவாங்க, ஆகா ஆன்மீக கிளாஸுக்கு போயிட்டா நம்மள சூப்பர்னு நினைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அதே வேகத்துல போய் இன்னும் 4 வேலை பார்க்கலாம்னு நினைச்சு வந்தோம். இந்த அம்மா என்னன்னா எடுத்தோன்னையுமே நீ ஒண்ணுமே இல்ல, பகவான் தான் எல்லாம்னு சொல்றாங்க, பகவான் தான் அடிமைன்னு, பகவானுக்கு நீ தான் அடிமைன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம இனிஷியலா தோணும், இல்லைங்களா? When we enter first into spiritual life, do we all have this feeling? Just tell me from touching your heart. First few days of hearing Bhagavad Gita, don't we all have this feeling? Yeah, we must be having. ஏன்னா நம்ம இருந்த பிளாட்ஃபார்மே வேற, நம்ம வாழ்ந்த பிளாட்ஃபார்மே வேற. நம்மள எல்லாரும் ஜெய் 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 சூப்பருங்க, ச்சே நீங்க சூப்பர், உங்க ஹஸ்பண்ட் சூப்பர், உங்க ஃபேமிலி சூப்பர், உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் சூப்பர், எல்லாரும் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து வரும். ஆனா இங்க வந்து நமக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் நாம இங்க பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த அடிமை அப்படிங்கிற அந்த சர்வன்ட், அடிமைக்குள்ள சர்வன்ட் அப்படிங்கும் போது நமக்கு ஹர்ட் ஆகுது. பட் உண்மையில் பாத்தீங்கன்னா we are servants of all these things. உண்மையா நம்ம இப்பதான் அடிமையா இருக்கோம். அண்ட் கோயிங் பகவத்கீதா நம்மளுக்கு லிபரேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. Really, we are servants of Maya. Vacho vegam, we have urges in everything. Mind is captivating us. நம்மள ஆடுறாராமா மைண்ட் எங்கெல்லாம் இழுக்குதோ நம்ம அப்படியே we are just following. பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி போய்கிட்டே, ஓகே மைண்ட் நீ சொல்லிட்டியா, I will do it. நம்ம பகவான் கையெடுத்து கும்பிடுறதுக்கு நம்ம பயப்படுறோம். மைண்டுக்கு தினம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், டெய்லி சலாம் தான். நீ சொல்லிட்டியா அது கரெக்டா இருக்கும். என் மைண்ட் நீ சொல்லிட்டியா, நான் உன்னை நீ சொல்றதெல்லாம் நான் நிறைவேற்றியே தீருவேன். இதுக்கு பத்தும் பார்த்தாம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஃபாலோ யுவர் மைண்ட். உன் மனசு என்ன சொல்லுத கேளு அப்படின்னு சொல்லி நம்மள வந்து தப்பா மோட்டிவேட் பண்றாங்க. they are just motivating to listen to your mind. நீங்க உங்க மைண்ட் பின்னாடி போட்டீங்கன்னா நீங்க புலிவால புடிச்ச கதை தான். புலிவால புடிச்சிட்டா நீங்க விடவும் முடியாது, அது பின்னாடி ஓடவும் முடியாது, இல்லையா மாதாஜிஸ்?
நம்மளால புலிவாலை புடிச்சிட்டு அது பின்னாடி ஓட முடியுமா அந்த ஸ்பீடுக்கு? அதுல விட்டுட்டோம்னா அது என்ன பண்ணும்? திருப்பி நம்மள அடிச்சு சாப்பிட்டுரும் இல்லைங்களா? If you just catch hold of your mind will drag you. You will be doomed. தெரியவே தெரியாது இந்த வகுப்பு வர வரைக்கும். மனதுடைய அந்த கண்ட்ரோல் நமக்கு தெரியவே தெரியாது. How it is making us a slave. Literally your mind is making you a slave. உண்மையில் liberation. The real independence is understanding our dependence on the Lord. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். Srila Prabhupada has told this statement. உண்மையில் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த டிபெண்டன்ஸ் உணர்றதுதான் ரியல் இண்டிபெண்டன்ஸ். ஆமா, அதை உணராம நம்ம கண்டவங்களுக்கு அடிமையா இருக்கும். பகவான் கால விழ மாட்டோம், மத்தவங்க கால விழறோம். பகவானுக்கா சேவை செய்ய மாட்டோம், யார் யாருக்கா சேவை செய்வோம். They are literally servants of Maya. So here Bhagavad Gita comes here to liberate us from Maya. உண்மையில் பகவத்கீதா படிச்சு நம்ம ஃபாலோ பண்ணனா we have a free life. யோசிச்சு பாருங்க, வாச்சோ வேகம், மனசோ வேகம், ஜிஹ்வா சொல்லவே வேணாம். ஒரு மனிதனுக்கு எதிரியே அவன் நாக்குதான் இல்லைங்களா? ஜிஹ்வா இஸ் இட் நாட் தி பிக்கஸ்ட் எனிமி? அந்த நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம எத்தனை கிரைம் நடக்குது உலகத்துல இல்லைங்களா? ஜிஹ்வா வேகம், உதரோபஸ்த வேகம், குரோதோ வேகம். குரோதம் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். How much you are captivated by anger. எத்தனையோ இடத்துல நம்ம கோபப்பட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்ட காலமெல்லாம் இருக்கு இல்லையா மாதாஜி? Are we not captivated by anger? இங்க இருக்கவங்க யாருக்காவது இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? வாச்சோ வேகம், மனசோ வேகம், ஜிஹ்வா வேகம், குரோதோ வேகம், உதர உப்பஸ்த. உதரான வயிறு, பசி, ஹங்கர். உதர உப்பஸ்த அந்த இன்குயினல் ஏரியாஸ், அதாவது செக்ஷுவல் அர்ஜ். இந்த 6 அர்ஜும் is it not demanding something from us, Mataji? Are you having control over all these 6? Are we having control? No. இந்த 6ஐயும் கண்ட்ரோல் பண்றவங்க தான் கோஸ்வாமிஸ். ஆமா, கோ ஸ்வாமிஸ்னாக்க they are the controller of senses. சோ இந்த urges டெய்லி பாருங்களேன், நீங்க காலையில எந்திரிச்சிருந்து நைட் படுக்கிற வரைக்கும் இந்த 6 urges சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க வேலையே பார்ப்பீங்க இல்லையா? So don't you think we are just feeding someone? Are we not captivated by 6 urges? The whole world is captivated by 6 urges. Is there anyone in this world who has captivated these 6? அவங்க தான் கோஸ்வாமிஸ். அவங்க தான் கோஸ்வாமி. We are கோதாசஸ். நம்ம எல்லாம் கோதாசர்கள், அவங்கதான் கோஸ்வாமிஸ். So we should understand nicely. பகவான்க்கு சரணடையாதவன் கண்டிப்பாக, என் குரு சத்புஜ பிரபு அடிக்கடி சொல்வார், கிருஷ்ணா கால்ல உழுகாதவன் மத்தவன் கால்ல விழுந்தே ஆகணும். உண்மையில் இங்க வந்த பிறந்தான் யார் காலிலையும் விழக்கூடாதுங்கிறதே நமக்கு புரியுது. It means we need not follow. இங்க உலகத்துல பெரியாள் நினைச்சிட்டு இருக்கிறோம் காலில. We need not fall. We should just fall on the feet of Lord. அவர் பாத்துக்குவார் எல்லாமே. Just surrendering. So surrendering is a huge word. நம்ம surrendering. நான் சரணடைச்சேன் மாதாஜி. ஐயோ, நான் 1 year பகவத்கீதை கேட்கிறேன், நான் கிருஷ்ணன் சரணடைஞ்சேன். எப்படி சரணடைவீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் பண்றக்கா சரணடைஞ்சிட்டு எதிர்பார்ப்போட சரணடைவீங்க. That is not surrender. அவர் பாத்துக்குவார் மாதாஜி, அவர் பாத்துக்குவார். ஓகே, இஃப் he gives something wrong, are we ready to accept? நம்ம எந்த மூடுல சரணடைகிறோம்? எனக்கு கிருஷ்ணா, நான் உங்களுக்கு சரணடைகிறேன் கிருஷ்ணா, பார்த்து நல்லதா பண்ணி கொடுத்துருங்க, கொஞ்சம் போனஸ் கினஸ் போட்டு கொடுத்துருங்க, ஏதோ தப்புக்கிப்பா பண்ணிடாதீங்க கிருஷ்ணா, ஐ சரண்டர் டு யூ. கிருஷ்ணா பாத்தீங்களா, யாரு சரண்டர் ஆகலும் நான் உங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டேன். This is not surrender. Surrender is just giving everything to the Lord. என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப், at present I am present, நான் இப்படி இருக்கேன், அடுத்த ஸ்டெப் நான் எப்படி இருப்பேன்? ஓ லார்ட், it is you who is going to decide. This is what Krishna expects from us. அப்படி கொடுத்தோம்னா தான் நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். If you take the control, then you will have all the 6 urges. இந்த 6 urges கண்ட்ரோல் அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம முழு வாழ்க்கையும் we are spending.
The whole life we are spending only to control these things. வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை டப்பு டப்பு டப்புன்னு பேசுறோம், அதனால பின் விளைவுகளை அனுபவிக்கிறோம். 90% of our problem comes from our speech only. இல்லைங்களா? தேவையில்லாம பேசுவோம், நல்லா வாங்கி கட்டிக்குவோம். பல இடங்கள்ல கோபம், அடுத்து கோபம். என்ன நீ இவ்வளவு சீப்பு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்னை கமெண்ட் பண்றதா? கோபம். We are thinking we are great and the other person is low. No, everyone is the same. நீயும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். But we think we are great and the other person is low. That is why we get angry. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை நீ இப்படி கமெண்ட் பண்றதா? This is how we think. So இந்த எல்லா இடத்துலயுமே you bring the body consciousness here. ஜிஹ்வா, டங்ல பாத்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் anterior 1/3, mid 1/3, palate வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அந்த கொஞ்சம் டேஸ்ட் பட்ஸ் திருப்திப்படுத்துறதுக்காக how much we work. Sometimes we work the whole day to just அதுவும் 5 நிமிஷம். So I was நான் அந்த happiness of inside jobனு ஒன்னு பிரசன்ட் பண்ணேன், காலேஜுக்கு பிரசன்ட் பண்ணேன். So அந்த பிரசன்ட் பண்ணும்போது I got a beautiful realization. நம்ம எவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தோசை, வாட் எல்ஸ், வாட் டு சே, தக்காளி சட்னி சம்திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்க டங் வந்து அப்படியே உங்களை வந்து உள்ள இருந்து கோ அண்ட் ஈட்னு உங்களை தூண்டி விடலாம். உனக்கு பசிக்குது. பசி பாத்தீங்கன்னா, பசி நம்ம ஃபீல் பண்றது பிகாஸ் அர்ஜ் ஆஃப் டங் தான். நீங்க சம்டைம்ஸ் ஃபாஸ்டிங் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இனிஷியலா கொஞ்ச நேரம் பசிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசியே விட்டுரும். கொஞ்ச நேரம் அந்த அர்ஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பசியே நம்மளை விட்டு போயிரும். இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நம்ம நிர்ஜல் இருக்கிறோம், ஜென்மாஷ்டமிக்கு நிர்ஜல் இருக்கிறோம், கொஞ்ச நேரம் பசிக்கும். ஐ அக்ரி. சோ அந்த பசியே இதே நீங்க பாருங்களேன், அப்படி பசிக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் ஒரு புட்டிச்சிருவேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு ஒரு போன் கால் வருது, உங்களுடைய ரொம்ப நியர் அண்ட் டியருக்கு உடம்பு சரியில்லை, இல்ல உங்களுக்கு பிசினஸ் லாஸ், இல்ல ஏதோ நடக்குதுன்னா will you have the same hunger? மாதாஜிஸ் அண்ட் பிரபுஜிஸ் ஹியர். இம்மீடியட்டா பசி போன இடமே தெரியாது இல்லைங்களா? Immediately it will vanish. Have you experienced this? Have you experienced this? So all these things are urges. முழுக்க புலன் திருப்திக்காக தான் நமக்கு அந்த பசி வரும். We are all running behind senses. Oh, please satisfy me, gratify me, gratify me, gratify me. It is urging us. So பகவான் நீங்க ஆரம்பிக்கும் போதே you are not this body, your soul. எவ்வளவு உன்னதமான விஷயம். உண்மையில் நம் உடலெல்லாம் ஆத்மான்னு உணர்றது எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப். Don't you all feel that? Don't you all feel that? Is it not a great what is it, ஒரு liberation? நம்ம இந்த உடலை திருப்திப்படுத்திருக்காதான் அவ்வளவு போராடுறோம். But we all know, all 60 of us know, it is impossible to satisfy our body needs. யாராவது என்னை 100% திருப்தி, சாரி ஐ ஜஸ்ட் டிவேட்டட், தோசை தக்காளி சட்னி சொன்னேன். அப்படியே நீங்க நல்ல மூட்லயே இருக்கீங்க, உங்களுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. how much you can eat? Can you eat 100 தோசை? How much you can eat? As a woman maximum 2 இல்ல 3 சாப்பிடுறதே பெரிய விஷயம் at a time. இம்மீடியட்டா நம்மளுடைய வயிறு ஃபில் ஆயிரும். அதுக்குதான் இவ்ளோ பரபரப்பு இல்லைங்களா? சோ அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஈவன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெல் ஆஃப் பீப்புள், சோ கால்ட் ரிச் பீப்புள் இன் மெட்டீரியலிஸ்டிக் பிளாட்ஃபார்ம், அவங்கள போய் கேட்டு பாருங்க, அவங்க 3 வேளை சாப்பாட கூட அவங்களால சாப்பிட முடியாது. Though they have money, they invite all the problems, hypertension, diabetics, all the problems. They're not able to eat well also. இல்லைங்களா? சோ நம்ம இதுக்கு எதுக்கு இவ்ளோ இந்த அர்ஜுக்கு நம்ம இவ்வளவு பாடுபட்டோம்? அதாவது சின்ன வயசுல நம்மளுக்கு நல்லா சாப்பிடும் போதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் பேஷனேட்டா இருக்கிறேன்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு, வயசான காலத்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தா எல்லா ஆர்கனும் போயிரும். கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய்ஸ் ஸ்டாமர் ஆகும், வயிறு பசி குறைஞ்சு போயிரும், ஜீரணம் குறைஞ்சு போயிரும், லிவர் வந்து தேய்மான எல்லா பார்ட்ஸ்லயும் வேர் அண்ட் டேர் வந்துரும். நம்மளால யூத்ல இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா ஓல்ட் ஏஜ்ல? Then why are we running behind money to just
ஏதோ ஒரு இல்லாத ஓல்ட் ஏஜ்ல என்ஜாய் பண்றதுக்காக we are wasting our youth. இளமையே வீணடிக்கிறவங்க எத்தனையோ பேர் I have seen. They leave the family and go to foreign. அவங்க அதுக்கப்புறம் வயதான காலத்துக்கு வரும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க மேல எந்த பாசமும் இருக்காது. Wife will also will get dejected. She is missing her husband when she needs him the more. அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் what is the use? So இது எல்லாமே நம்ம திங்க் பண்ணி பார்த்தா we are just running behind something illusion. உண்மையில் எங்கேயுமே இன்பம் கிடையாது. நம்மளால எங்கேயுமே இன்பம் அனுபவிக்க முடியல. as long as we consider as a body. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, please don't think you are a body, you are a soul, you are a soul. இது எல்லாம் சொல்லிட்டு இப்ப again கிருஷ்ணா is coming to the bodily platform. ஏன்னா நம்மள மாதிரிதான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா கேட்டாலும் அடுத்த செகண்ட் நம்மள யாராவது இத்துணூண்டு சொன்னா நமக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். எப்படி நீ என்னை சொல்லலாம்? நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நான் உடல் அல்ல ஆத்மா, நீ சொல்லிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோமா? இம்மீடியட்டா வில் கெட் ஆங்கிரி. சோ அப்ப நம்ம கிராஜுவலா தான் நம்ம ரைஸ் ஆக முடியும். 4 வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பியோர் டிவோட்டி இம்மீடியட்டா ஆயிட முடியாது. we should gradually raise ourselves. அதனாலதான் நம்ம அனிமலிஸ்டிக் லைஃபா வாழ்ந்துட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு ஹியூமன் லைஃப் கொடுக்கறதே வர்ண ஆசிரமா. சோ லீடிங் வர்ணாசிரமா லைஃப் is declaring that we are some cultured people. அதாவது அது வரைக்கும் வர்ணாசிரமா நம்ம லீட் பண்ற வரைக்கும் we are just animals. நாமளும் எந்திரிப்போம், நாமளும் சாப்பிடுவோம், நாமளும் தூங்குவோம், நாமளும் குழந்தை பெத்துக்குவோம், நாமளும் ஈட்டிங் மீட்டிங் ஸ்லீப்பிங் டிஃபெண்டிங் குடும்பத்தை பாதுகாப்போம். அதேதான் அனிமலும் பண்ணுது. So only the first step is from animalistic life to human life. So அந்த ஹியூமன் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர்ணாசிரம தர்மா. அதனாலதான் வர்ணாசிரம தர்மா கொடுத்திருக்காங்க. இத போய் ஜாதிகள் ஒழியணும்னா ஜாதி இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் பர்த். நீங்க ஜாதியை யாராலையும் ஒழிக்கவே முடியாது. பிகாஸ் ஜாதி இஸ் given to us to improve ourselves and it is not based on birth. பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா இது இல்லாத இடம் ஒரு இடம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அமெரிக்கால இல்லைன்னு நினைக்கிறீங்களா? They also have a intelligent class who gives advice to the government, and there is a Kshatriya class, there is administrators, there is a Vaishya class, business people, and there is a Shudra class, one who works for the business people. Don't you have this in throughout the world? இது எப்படி நம்ம ஒழிக்க முடியும்? How can we just demolish ஜாதி? ஒழிக்க முடியுங்களா நம்மளால? It's impossible, right? It's highly impossible. So எதுக்கு இப்படி பிரிச்சிருக்காங்க? Why we are divided into varna ashrama? Why are we divided into 4 varnas? ஏன் பிராமணன், சத்ரியன், வைஷ்யா, சூத்ரானா is according to our guna and karma, not according to our birth. If you are born in a brahminical family and if you are going to work for from IT company, you are a Sudra because you are getting salary. Brahmana will not get salary. You may be a CEO of a company, but you are given salary means you are a Sudra. So Brahmanical குடும்பத்துல பிறக்கவங்க ஐயரு. No, Brahman means Brahmane உணர்ந்தவர்கள் தான் Brahmanan. Even if you are born in a Sudra community, if you study Bhagavad Gita, if you read thoroughly and if you start practicing devotional service, you can become a Brahmanan. இதுதான் renaissance, spiritual renaissance. இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்படல. So பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகா அது நமக்கு பல இடங்களை எக்ஸ்பிளைன் பண்ணு. இங்கே என்ன சொல்றாரு? சத்திரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமையை பற்றி கருதும் போது தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கு இல்லை. சோ அவங்களுக்கு அவங்க குணம் கர்மாக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன வர்ணத்துல இருக்கிறோமோ we should do our duty without bypassing it. இப்ப எனக்கு சத்ரியா குவாலிட்டிஸ் தான் இருக்குன்னா I should be a Kshatriya. நான் சூத்ரனா போய் வேலை பார்க்க முடியாது. நான் காட்டுக்கு ஓட முடியாது. I cannot become a Brahmana. I cannot become a Vaishya. I should be a Kshatriya. அதே மாதிரி எனக்கு பிசினஸ்ல தான் எனக்கு மூளை இருக்கு, அதுதான் எனக்கு வரும்னா we should be a Vaishya. ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மூளையும் இருக்காது. They cannot be a Brahmana, they cannot be a Kshatriya, they cannot be a Vaishya.
சோ அப்படி இருக்கிறவங்கள சூத்ரர்கள். அவங்களும் தேர் நாட் லோ கிளாஸ். நம்ம தான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். தேர் லோ கிளாஸ், தேர் நாட் லோ கிளாஸ். அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியும். எப்படி நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல குழந்தைகள் படிக்கும் போது அந்த குழந்தைங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸ் 4 செக்ஷனா பிரிக்கிறாங்கன்னு does not mean she is degrading the lowest one. No, she is helping. இல்லீங்களா? If you are a good teacher, you are helping the lower grade people. சரி கண்ணா, உன்னால லாங் ஆன்சர் படிக்க முடியாது, ஜஸ்ட் fill up மட்டும் பண்ணு, நீ ஒரு 50 மார்க் வாங்கினா போதும், do it. Are we not helping them? If you are a teacher, you must be, there are many teachers here. Are we not doing it? We are dividing into groups and help the students accordingly. Yes, Mataji. Yes, Mataji. We are doing. So what is the motive behind? Is it for insulting the student? To motivate and to encourage, to support them. Yes, that is what the Shudra Piriva pirikapattadu. But we people, we humans treated them so low. Adanala da innikku vandu ivlo problem. You cannot treat anyone low. Everyone is Atma. How can you treat someone low? So Krishna அப்படி பிரிக்கவே இல்ல. ஜாதிகள் பிரிச்சது only based on your guna and karma. உனக்கு என்ன வேலை வரும், அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி நீ செய். உன்னுடைய குணம், உன்னுடைய இப்ப பாத்தீங்கன்னா பிராமணர்கள் சத்துவ குணத்துல இருக்கணும், சத்திரியர்கள் வந்து சத்துவ குணமும் ரஜோ குணமும் கலந்து இருப்பாங்க. சாரி, சத்திரிகள் சத்துவகுணம் ரஜோகுணம். வைஷ்யர்கள் they will be on ரஜோ, பியூர்லி ரஜோ, ஏன்னா அப்பதான் அவங்க வந்து சம்பாதிக்க முடியும். அண்ட் சூத்ரர்கள் they will be on தமோ குணம். சோ அவங்கவுங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி they are dividing it. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனா இஸ் பியூர் சத்ரியா. அவருக்கு வந்து சத்ரியக்கு குவாலிட்டி நேச்சுரலா இருக்கு, ஸ்வபாவா. we all have a ஸ்வபாவா. நம்ம எல்லாருக்கும் we are born with the particular vehicle. That vehicle has a particular characteristics. அந்த characteristics ஏத்த மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். சோ அர்ஜுனாவுடைய ஸ்வபாவா இஸ் a சத்ரியா. அந்த சத்ரிய வேலையை விட்டு போட்டு நான் காட்டுக்குள்ள ஓடி போய் உட்காந்துக்கிறேன், நீங்க தான் சொல்லிட்டீங்களே கிருஷ்ணா, நான் உடல் எல்லாம் ஆத்மா, நான் காட்டுக்குள்ள ஓடி போய் உட்காந்துக்கிறேன். கிருஷ்ணா never teaches like that. தப்பு தப்பா பகவத்கீதை புரிஞ்சுட்டா தப்பு தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. கிருஷ்ணா அழகா ஆத்மா பத்தி சொல்லிட்டு now he has come to bodily platform. நீ சத்ரியா தான், உனி இப்போதைக்கு சத்ரியா வேலை தான் உன்னால செய்ய முடியும். do it with some morality, do it perfectly. என்ன பாத்தீங்கன்னா the Krishna conscious பாத்தீங்கன்னா even within the Krishna conscious movement we have all these 4 class. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மள தெய்வீக வர்ணாசிரமான்னு சொல்லுவாங்க. நம்மளும் வர்ணாசிரம், பட் தெய்வீக வர்ணாசிரம். that means நம்மளதுல பாத்தீங்கன்னா all 4 classes will be connected to the Lord directly. ஆனா அவங்க இப்ப இஸ்கான் டெம்பிளுக்குள்ளயும் பாருங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வந்து டெம்பிள் நல்லா கூட்டுவாங்க, கழுவுவாங்க, பாத்திரம் விளக்குவாங்க. they'll be more directed towards that. So within the community they are in Sudra class. Does not mean they are low. அவங்க பண்ற வேலையும் பிராமணிக்கல், இந்த இஸ்கானுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீச் பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் they belong to Brahmanical community. இஸ்கான்லயுமே நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க, மேனேஜரல் பொசிஷன்ல இருப்பாங்க. they are Kshatriyas. and இஸ்கானுக்கும் நிறைய பேர் பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க, they are Vaishyas. so இந்த 4 கிளாஸ் within our community is called Devi Varnashrama. பிரபுபாத் பல இடத்துல எழுதுறாரு, ஒரு கோவில்ல கூட்டி பெருக்கிறவங்களுக்கும் அந்த கோவில்ல பூஜை பண்ற பிராமணர்களுக்கும் ஒரே பலன் தான். don't think they are high, we are low. எல்லாருக்கும் ஒரே பலன் தான். யாருக்கு எது வருதோ அது பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா மாதாஜி அண்ட் பிரபுஜிஸ், நம்மளுக்கு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு பார்ப்போம். தமிழ்ல மாதாஜிஸ் நிறைய பழமொழி, இது ஸ்பிரிச்சுவல் பழமொழி, இப்பதான் நல்லா புரியுது. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு போக சம்திங் அப்படி சொல்லுவாங்கல்ல மாதாஜி, there is a proverb in தமிழ் இருக்கு இல்லைங்களா, உங்ககிட்ட இருக்கிறத விட்டுட்டு don't go for something which you don't possess. So அவங்க கிருஷ்ணா has given this world. இந்த இதெல்லாம் எது கொடுத்துக்காருன்னா அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இப்ப எனக்கு வந்து பிராமணிக்கல் குவாலிட்டி இருக்குது, எனக்கு சூத்ரா குவாலிட்டி இல்லைன்னா சூத்ரா குவாலிட்டி உள்ளவங்க will please help me, I will help you. So we are all here to help each other and grow up.
not to show that I am great. நம்ம இங்கேயும் வந்துட்டு see நான் ப்ரீச் பண்றேன், நான் எவ்வளவு கிரேட், நீ என்ன பாத்திரம் தான் கழுவுறியோ? நோ, நாம அப்படி நினைச்சோம்னா நமக்கு பக்தியே புரியலன்னு அர்த்தம். If we are going to treat someone low in bhakti, then we don't understand bhakti at all. If we really understand bhakti, we should consider everyone equal. So Krishna என்ன சொல்றாரு இங்க? சத்திரியன்னா நீ உன் கடமையை ப்ராப்பரா செய், you will come back to me. சோ இங்க எவ்வளவு அழகா அவர் டிசைன் பண்ணிருக்கிறாரு, பிரபுபாத் டிசைன் பண்ணிருக்கிறாருன்னா, நம்ம யாரும் நம்மளுடைய குணாவை அதாவது நம்மளுடைய அந்த ஸ்வபாவத்தை மாத்திக்கவே தேவையில்லை. we can just do, நம்ம ஒவ்வொருத்தரும் பேஷனேட்டா இருக்கிறாங்களா, be passionate for Krishna. எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் லீடர்ஷிப் வருதா, be leader for Krishna's movement. This is how they train. நேத்து ஒரு மாதாஜி கேட்டாங்க, எல்லாரும் இதை விட்டுட்டு போயிட்டா உலகம் எப்படி நடக்கும்? No, we will not. Even within the movement we have all these 4 class. Then what to speak about outside the movement? It is not விட்டுட்டு ஓடிடுறது. அர்ஜுனா அப்படிதான் கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணா உடல்ல ஆத்மான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏன் நான் ஃபைட் பண்ண ஓடி போயிடுறேன்? எங்க ஓட முடியும்? அததான் கிருஷ்ணா திட்டுறாரு, மித்தியாச்சாரா, நீ உள்ளுக்குள்ள பூரா நீ சத்திரியனா இருந்துட்டு போய் காட்டுக்குள்ள போய் வந்துட்டு நீ உட்கார்ந்துருக்க முடியாது. be a kshatriya and live, just work for me. So beautiful, very beautifully Krishna will guide us. இன்ச்சாதான் மேல போக முடியும். we cannot just jump overnight. நம்ம அம்பானி ஆக முடியாது. சினிமால வந்தா ஒரு பாட்டுல ஆவாங்க, ஒரே ஒரு பாட்டுல அம்பானி ஆயிடுவாங்க. we cannot, in real life we cannot do that, right? So step by step help yourself. அடிக்கடி என் குரு சொல்லுவாரு, don't you should only help yourselves. In this you means, first you means you are a soul. So as a soul you help your body to go back to do the devotional service. We should help ourselves. நம்மளே நம்மள வந்து காயப்படுத்திக்கிட்டு நம்மளே நம்மள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா how can we improve devotional life? So slow and steady always wins the race. Always so slow and steady wins the race. நல்லா பிரபுபாதர் என்ன சொல்றாரோ செய்யணும். இனிஷியலா நமக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியாது. மாதாஜி நான் 2 வருஷமா சாண்ட் பண்றேன், நான் என்ன உடல்ல ஆத்மானே உணரலன்னா will take time. நம்மளுடைய வேலை ஆச்சாரிய என்ன சொல்லிருக்காரோ செய்யணும், அவ்வளவுதான். we cannot mental concord. நான் லிபரேட் ஆயிட்டேன் மாதாஜி, எனக்கு இங்க வந்திருந்து மாதாஜி கோபமே வர்றதில்ல. it is a false statement. இங்க வந்திருந்து கோபம் வர்றதில்லைங்கிறது false statement. it will happen, it will take time. maybe கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கலாம். when a provoking situation comes you will know how much anger you get, இல்லைங்களா? சோ எதுவுமே டிராமாட்டிக்கா சினிமேட்டிக்கா ஜி பூம்பா அப்படின்னு நடக்க முடியாது. you should go step by step. எடுத்தனே குழந்தை பிறந்தனே காலேஜுக்கு அனுப்புறோமா? ப்ரீ கேஜி அனுப்புறோம், எல்கேஜி அனுப்புறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புறோம். why are we having various standard? because we are அந்த நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த வகுப்புல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 6வது படிக்காம 7வதுக்கு போக கூடாது, ஏன்னா அந்த பேஸ் மிஸ் ஆயிரும். so Krishna is elevating us step by step. see, இவ்வளவு நாள் நீ அனிமல்ஸ் லைஃப்ல இருந்த, come to varnashrama, be a kshatriya and just work, be a vaishya and just work. but bhakti என்பது working for Krishna. இவ்வளவு நாள் நமக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரல் வர்ணாசிரமா அப்படிங்கிறது ரெகுலேட் பண்ணிட்டு ஒரு ரெகுலேட்டட் லைஃப்ல வந்து they will contribute something to the some supreme power and they will just dharma artha kama moksha. இதுதான் ரெகுலர் லைஃப். தர்மத்தை ஃபாலோ பண்றது, வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றது, அர்த்தம் அது மூலம் பொருள் ஈட்டுறது, சரி அது மூலம் வேலை செய்யறது, காமம் பொருள் ஈட்டுறது, தென் மோக்ஷா, இதெல்லாம் போய் விரக்தி அடைஞ்சு மோட்சம் அடையுது. இதுதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் லிபரேஷன். ஆனா நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாத் இஸ் ஜஸ்ட் லிஃப்டிங் அஸ் இன் எலிவேட்டர். இது எல்லாம் bypass பண்ணி we are straightly connected. We are not bothered about liberation. A devotee will never ask for liberation. எனக்கு விடுதலை கொடுங்க devotee கேட்கவே மாட்டாங்க. what will they ask? நான் எங்க இருந்தாலும் சரி, நான் வந்து அப்பர் பிளானட்டரி சிஸ்டம்ல இருந்தாலும் சரி, லோயர் பிளானட்டரி சிஸ்டம்ல இருந்தாலும் சரி, எர்த்ல இருந்தாலும் சரி, ஓ மை லார்ட் ப்ளீஸ் கிவ் மீ mercy to serve you. ஒரு டிவோட்டியோட மூட் எப்படி இருக்கும்னா,
ப்ளீஸ் allow me to serve you. இவ்வளவுதான் அவங்க மூடு. ஏன்னா கிருஷ்ணா இருந்தா எல்லாமே வந்துருச்சு. தட்ஸ் இட். அது என்ன சொர்க்கமா இருந்தானே நரகமா இருந்தானே, கிருஷ்ணா இஸ் வித் மீ, அதுக்கு மேல என்ன வேணும்? பகவான் இருக்கிற இடம் கோலோகம். சில பிரபுபாத் சொல்லுவாரு, அந்த தாம் யாத்திரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, ஒரு சிலர் தாம் போகும்போது வருத்தப்படும்போது சொல்லுவாரு, உண்மையில் நீங்க வீட்டுக்குள்ளேயே if you are with Krishna, you are in Vrindavan. Why don't you bring Krishna in your heart? Then being interested in going to the Dham. Dham போய் கிருஷ்ணரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. Krishna is right in your heart. Wouldn't we acknowledge him? நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே கிருஷ்ணன் நினைச்சா we are in Dham. So there are many beautiful points. So இன்னைக்கு ஸ்லோகாக்கு நம்ம என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சத்ரியானா சத்திரியருக்குரிய வேலையை பாரு. Do your duty, follow your duty, then you will come back to me. அதான் சொல்றாரு. சோ அழகா சில பிரபுபாத 2 கடமைகள் ஒவ்வொரு ஜீவராசிக்கும், மனிதனாக பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் 2 வித கடமைகள் இருக்கு. ஒன்னு ஸ்வதர்மம் வந்து according to his body, அவன் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கணவன், தந்தை, அந்த ஸ்வதர்மா, அந்த பாடிக்குரிய பிரிஸ்கிரைப் டியூட்டி அதையும் நம்ம செய்யணும். ஆஸ் அ சோல் நம்மளுக்கு ஒரு பிரிஸ்கிரைப் டியூட்டி இருக்கு, பகவானை திருப்திப்படுத்துறது. So Krishna is asking Arjuna, you satisfy me in this Kshatriya body சொல்றார். 2 ஸ்வதர்மங்களையும் at a time எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றார். This is called Krishna conscious. நீங்க வெளியில தப்பா நினைக்கிற மாதிரி யாரும் விட்டு போட்டு ஓட போறது இல்ல. Krishna conscious mean Krishna is guiding like that only. Do your duty in my consciousness. எனக்கு திருப்தி பண்ற மாதிரி செய். So that is what Krishna means here. ஓர் இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு படிப்படியாக செல்லாமல் யாகத்தில் பலியிடப்படும் மிருகம் உடனேயே மனித பிறவி அடைகிறது. வாட் a great benefit பாருங்க. நீங்க வந்து பிராமணர்கள் வந்து யாகத்துல வந்து மிருகங்களை தூக்கி போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை வந்து ஃப்ரை பண்ணி சிக்கன் 65 பண்ணி சாப்பிடறதுக்காக இல்ல. அந்த மிருகம் எவல்யூஷன் ப்ராசஸ்ல பிட்டு பிட்டா மேல வர்றதுக்கு பதிலா immediately they'll go to human life so that they can elevate themselves too high. So நமக்கு ஹெல்ப் பண்ணாமல இல்ல மாதாஜி சிம்பிளீஸ், பல வழியில கிருஷ்ணாஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட். நம்ம எப்படியாவது பக்தி எடுத்துக்கணும், எப்படியாவது அவர்கிட்ட வரணும், பல விதத்துல ஹெல்ப் பண்றாரு. only we are not capturing it. நாம தான் அது புடிச்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? So Om Tat Sat. Where are any doubts, comments, reflections you can ask.